நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தேவன் நிறைவேற்றுகிறவர். தேவன் நிறைவேற்றுவார். அவர் எப்பொழுது நிறைவேற்றுவார்னு நமக்கு தெரியாது. அதுதான் குழப்பமே. அந்த தேதியும் காலமும் தெரிஞ்சுட்டா நம்ம இன்னும் விசுவாசமா இருக்கலாம். தெரியாது. நீ கிட்டத்தட்ட 9 வருஷத்தை கடந்து வந்திருப்பீங்க. இது 10வது ஆண்டு காலமா இருக்கும். இந்த 10வது ஆண்டு காலம் 10வது மாதம் அல்லது 8வது மாதம் அல்லது 9வது மாதம் உங்களுக்கு காரியத்தை நிறைவேற்றும்படி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அது மாற்ற மாட்டார். நாம அவசரப்படலாம். 1வது வருஷமே நம்ம அவசரப்பட்டு 1வது மாதமே 2வது மாதம் 5வது மாதம் அவசரப்பட்டிருப்போம். ஆனா அவர் எழுதுனது தான். அவர் என்றைக்கு எழுதி வைத்திருக்கிறாரோ அன்றைக்கு தான் அந்த காரியம் கைகூடி வரும். அன்றைக்கு தான் அந்த காரியம் நிறைவேறும். காரணம், அதை நிறைவேற்றுகிறவர் அவர். அதுவரை நமக்கு பொறுமை இருக்கா, ஜெபம் இருக்கா, விசுவாசம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா? ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சிருக்கலாம், அவர் ஏதோ ஒரு சோதனை வச்சிருக்கலாம். அவன் அதுவரையும் தங்கி இருக்கிறானா, அதுவரையும் ஒழுங்கு ஆலயத்துக்கு வர்றானா பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருக்கலாம். அவருக்கு சர்வசாதாரணம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. நம்முடைய திறமையை யாரும் புகழ்வாங்க. நம்ம திறமையை புகழ்ந்தா அதுக்கு செவி சாய்க்காதீங்க. எல்லாம் கிருபை அப்படின்னு சொல்லுங்க. நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, அதனால திடகார்த்தமா இருக்கிறீங்க, இல்ல கிருபையினால் இருக்கிற அப்படின்னு சொல்லுங்க. நீங்க உடற்பயிற்சி செய்றீங்க, அதனால திடகார்த்தமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை ஒத்துக்காதீங்க. இல்ல தேவ கிருபையினால் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆகாரத்தை எல்லாம் தள்ளிட்டீங்க, அதனால உங்களுக்கு வியாதியே இல்லை. இல்ல கிருபையினால் எனக்கு வியாதி இல்லை. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்தோ, உங்களை குறித்தோ, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை குறித்தோ, உங்களுடைய உயரத்தை குறித்தோ எதையெல்லாம் புகழ்ந்து பேசும் பொழுது அது உங்களால் உண்டானது என்று மனிதன் சொல்லும் பொழுது இல்லை, அது என் தேவனால் உண்டான கிருபை, என் தேவனால் உண்டான இரக்கம், என் தேவன் எனக்கு தந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. All are given by Jesus Christ, never man. ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது, தேவனால் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு தந்தது சொல்லுங்க. given by Jesus. all are given by. அனைத்தும் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தினால், இயேசு கிறிஸ்துங்கிற தேவனால் நான் உயிரோடு இருக்கிறேன். கிருபை. நீங்க சம்பாதித்து ஒரு வீட்டை கட்டும்போது ரொம்ப திறமாக, இதுக்கு ஒரு திறமை வேணுங்க. நெவர். நம்முடைய திறமை நம்மளை ஏமாத்திடும். கிருபையினால் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது. கிருபையினால் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. கிருபையாக நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய திறமையினால் வரவில்லை, உங்களுடைய பலத்தினால் வரவில்லை. நம்முடைய திறமை நம்ம ஏமாற்றிவிடும். நம்முடைய பலம் ஒரு சறுக்கினால் போதும், காலு 6 மாதம் 6 வருடம் படுக்கையாகி விடுவோம். நாம் சறுக்கின பொழுதும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கிட்டு, ஆகவே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அல்ல, என் தேவனுடைய கிருபை என்னை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் சம்பாதித்தேன் சொல்லாதீங்க, நான் உழைத்தேன் சொல்லாதீங்க. நான் கட்டினது நேபுகாத்நேசர், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? அவ்வளவுதான். அந்த நேரமே அவனுடைய ஆட்சி போச்சு. மிருகத்திற்கு சமமாக மதிக்கப்பட்டான். தேவன் கொடுத்த சொப்பனம் அங்க நிறைவேறிற்று. ஆக தேவன் நமக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். உங்களுக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு அவர் நிறைவேற்றியே தருவார். அதை யாராலையுமே தடுக்க முடியாது, எவராலையும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் பாடுகளை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவமானத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் அந்த அவமானத்தை சகித்துதான் ஆக வேண்டும். ஏன் வந்ததுன்னு சொல்லாதீங்க. அதை சகித்துதான் ஆக வேண்டும், அதை பொறுத்துதான் ஆக வேண்டும். அந்த அவமானத்தை எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், சோதனை எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், அதுல நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்களா, தேவனை விட்டு விலகி போகிறீர்களா, அதை பார்ப்பதற்காக ஒரு சின்ன டெஸ்ட். நிறைய பேர் தோற்று போகிறோம், சிலர் உறுதியா நிற்கிறோம். என்ன சாவு தானே வரும், செத்துட்டு போவோம். பிறந்தாச்சு இனி சொல்லுங்க. ஒரு தடவை பிறந்தாச்சு, இனி சொல்லுங்க. யாரும் இங்கே கோட்டை கட்டி வாழ போறோமா? எம்ஜிஆர் வாழ்ந்துட்டு இருக்காரா? கருணாநிதி வாழ்ந்துட்டு இருக்காரா? பெண்சிங்கம் ஜெயலலிதா அம்மையார் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? இதை விட பெரிய பெண்சிங்கம், இந்தியாவை ஆட்டி படைத்து ஆண்ட ஒரு பெண்சிங்கம் இந்திரா காந்தி அம்மையார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை, ஒரு காலத்தோடு போய்விட்டார்கள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து தான். மரித்தும் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன். I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am not dying. நான் சாகவில்லை, நான் செத்து வந்தார், ஆனால் நான் உங்களோடு உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா.
அவர் ஒருவர் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். அந்த தெய்வம் நம் ஒவ்வொருவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசு என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இந்த ஐக்கியத்தில் ஒவ்வொரு குடும்பத்தோடு இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Jesus Christ is living everyone, every family. ஆமென். தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தோடும். அவர் செத்து போன புதைந்து போன தெய்வம் அல்ல, கல்லறையை திறந்து வெளியில வந்த ஒரு தெய்வம். ஆமென். கல்லறையில் அடக்கி வைக்க முடியல அவரை, அவர் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். The Lord will perform surely. நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவரால் நிறைவேற்ற முடியும். எனக்கு நியமித்ததை, நான் விரும்புகிறதை, எனக்கு வேண்டியதை அவர்தான் நிறைவேற்றுகிறவர். வேற யாரால் நிறைவேற்ற முடியாது. வாசிக்கலாம் யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். அவருக்கு பயப்படுகிறேன். செத்துக்கிட்டு இருக்கான். யோபுடைய வார்த்தை, I am crying. ஒரு பக்கம் கதறுகிறேன், மறுபக்கம் செத்து கொண்டிருக்கிறேன். நான் தேவனை சிந்திக்கிறேன். ஐயோ நடுங்குகிறேன். இந்த தெய்வத்திற்கு நடுங்குகிற எல்லாம் இழந்து போனேனே, எல்லாம் இழந்து போனேனே, சரீர பலத்தை இழந்து போனேனே, நிம்மதி இழந்து போனேனே, பிள்ளைகளை இழந்து போனேனே. ஐயோ நான் நிர்கதியாகி விட்டேனே, நான் பிழைப்போனோ பிழைக்க மாட்டேனோ, ஆனால் நம்பிக்கை இருக்கேன், தெய்வத்தை பார்ப்பேன் என்று நான் எல்லாவற்றையும் இழந்து போனவன். அல்லேலூயா. அவன் சொல்றான், அந்த மனுஷன் சொல்றான், பாருங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறவர் நிறைவேற்றுவார். இவ்வளவு பெரிய பாடுகளை அனுமதித்த அந்த தெய்வம், இவ்வளவு பெரிய பாடுகள் என் மேல் வருகிறதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த தெய்வம், நிச்சயமாக எனக்கு ஏதோ ஒரு நன்மை ஒரு குறித்து வைத்திருப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நானோ செத்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நிமிடமும் செத்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் சாகவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளில் நான் இருக்கிற பூமியின் மேல் என் தெய்வம் வரும், என் கண்களால் அவன் பார்ப்பேன். I will see my Lord. என் தெய்வத்தை நான் பார்ப்பேன், நிச்சயமாய் பார்ப்பேன். surely, no doubt. அவர் வருவார், வந்து நிற்பார். அழுகின் நாற்றம் எடுத்து வழிந்து சீல் வடிந்து கொண்டிருக்கிற இந்த சரீரத்திலிருந்து என் தெய்வத்தை நான் பார்க்க போகிறேன். அந்நிய கண்களால் அல்ல. அவன் தான் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றி தீருவார். இன்றைக்கு அவமானத்தை குறித்திருக்கிறார், குறித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு கடனை குறித்திருக்கிறார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிந்தையும் நெருக்கத்தையும் வியாதியை குறித்து வைத்திருக்கிறார். இதே தெய்வம் உங்களுக்கு இன்னொரு பக்கம் அனதர் சைடு அவர் நல்ல ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. கஷ்டத்தை அனுபவிக்கிற நமக்கு கடைசி வரை கண்ணீரோடு முடியுமோ? இல்லை. ஒரு மாற்றம் வரப்போகிறது. தேவன் மாற்றத்தை உண்டாக்க போகிறார். யோபுக்கு மாற்றம் வந்தது. அவன் செத்து தொலைந்து போவான் என்று அவன் மனைவி கூட நம்பிக்கை கிடையாது. அவன் மரித்துதான் போக போறான் என்று அவன் உடம்பெல்லாம் பொத்து வடியுது, எலும்பெல்லாம் பொத்து போச்சு, சீல் வடியுது, பற்களை மூடிக்கொள்ள கொஞ்சம் தோல் மாத்திரம் மிஞ்சினது என்று சொல்லுகிறான். இரவும் பகலும் அவன் புலம்புகிறான். அந்த மனிதன் சொல்லுகிறான், எனக்கு தேவன் குறித்திருக்கிறதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இரண்டாவதாக எசேக்கியேல் 12வது அதிகாரம் 25லிருந்து 28 வரை. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொல்றாரு, நான் கர்த்தர், I am the Lord, I am speak. நான் பேசுறேன், நான் சொல்றேன், நான் கடவுள், நான் இறைவன், நான் சொல்றது நடக்கும். அவர் சொல்றார் பாருங்க, will come to pass. எல்லாம் நிறைவேறும். will come to pass. எல்லாம் நிறைவேறும். எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன். எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். hallelujah. perform surely. நான் நிறைவேற்றுகிறவர். ரெண்டு வார்த்தைகள் சொல்றார் இந்த வேதத்தில். ஆங்கில வேதாகமத்தில் ஒன்று perform surely, இன்னொரு வார்த்தை come to pass. நிறைவேற்றுகிறவர், எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். எவரிதிங், ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேற்றுகிறவர், ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றுகிறவர். அவர் நிறைவேற்றுவதற்காக தான் உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாரு.
ஒரு கல்லுக்கும் மரத்துக்கும் நிறைவேற்றுகிறோம், உயிருள்ள மனிதனுக்கு நிறைவேற்றி அந்த மனிதனை வாழ வைத்து, இழந்து போனவனை, அசிங்கப்பட்டவனை, அவமானப்பட்டவனை, நிர்கதிக்கு திக்கு திசை தெரியாமல் ஆதரவற்ற பிச்சைக்காரனை போல வாழ்கிறவனை அவரை வாழ வைத்து தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைவேற்றுகிறவர் சொல்றார் பாருங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. எக்கால சத்தத்தை போட்டுக்கணும், இனி தாமதியாது, இனி தாமதியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி தாமதியாது, ஹல்லேலூயா. இனி தாமதியாது. ஆமென். தாமதியாது, சீக்கிரமா நடக்க போகுது. இனி தாமதிக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு காலம் கடந்து வந்தாச்சு, இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாச்சு. ஞானஸ்தானம் பெற்று நன்மையை பெற்று நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று சூறாவளி காற்று, திடீரென்று சுனாமி, பெற்றதையெல்லாம் இழந்திருக்கிறோம், பரிதவிக்கப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களை ஒரு நாளும் புறம்பே தள்ளாது. அந்த வார்த்தை உங்க மேல் இறங்கி வரும், அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கு அது நிறைவேறும், அந்த வார்த்தை தீவிரித்து செல்லும். இங்கிருந்து பிரசங்கிக்கிற வார்த்தைகள் மீது யார் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களை வெட்கப்படுத்தாது, வெற்றியை கொண்டு வரும். அந்த வார்த்தை வெற்றியை கொண்டு வரும், அந்த வார்த்தை வெற்றியை கொண்டு வரும். The word of God brings a victory. The word of God brings the victory and all blessings. வெற்றியையும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். இந்த வார்த்தை வெறுமையா போய் திரும்பி வராது, அது வெற்றியை கொண்டு வரும். bring the victories. ஒரு வெற்றி அல்ல, பல வெற்றிகளை அது கொண்டு வரும். நம்புறீங்களா? இந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைங்க. என்ன நம்பாதீங்க, இங்க பாடுறவங்களை, துதிக்கிறவங்களை, ஆராதனை நடத்துறவங்களை, பிரசங்கிக்கிறவங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க. நாங்கள் ஒரு மனிதர்கள், servant of God, that's all, over. அதற்கு மேல மனிதனுக்கு மகிமை கொடுக்காதீங்க. I will not give the glory to another. I will not give the praises to another. என்னுடைய மகிமையையும் துதியையும் நான் ஒருவனுக்கும் கொடுக்கிறதில்லை. தேவனுடைய மகிமை தேவனுக்கு செலுத்துங்கள், தேவனுடைய துதியை தேவனுக்கு செலுத்துங்கள். வேற விக்கிரகங்களுக்கோ மனிதனுக்கோ செலுத்தால் தேவன் பொங்கி எழுவார், குடும்பம் நாசமாய் போய்விடும். அவர் கொடுத்தார், இவர் கொடுத்தார், அவன் கொடுத்தார், இவன் கொடுத்தார் சொல்லாதீங்க. தேவன் கொடுக்க வைத்தார். given by Jesus, Jesus, Jesus only. வேற யாரும் தரவில்லை, தேவன் தந்தார். சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் தேவன் தந்தது. all are given by Jesus Christ to me. எல்லாம் எனக்கு தேவன் தந்தது, எல்லாம் all are everything. ஒருத்தவங்களுக்கு 10,000 கொடுத்தா விட அனுமதி இல்லாம 10,000 வருமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுக்க வைத்தார், கர்த்தர் கொடுக்க வைத்தார். எல்லாம் கிருபை. கர்த்தருக்கு மனுஷன் கொடுத்தான்னு சொல்லாதீங்க, கர்த்தர் கொடுத்தார். அந்த மனுஷனை கொடுக்கும்படி கர்த்தர் ஏவினார், அந்த மனிதனை கர்த்தர் கொண்டு வந்தார், கொடுக்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அந்த வார்த்தை சீக்கிரமாக நிறைவேறும். கர்த்தருடைய வசனத்தை இதுவரை எத்தனை வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கேட்டீர்களோ, அந்த வார்த்தை எல்லாம் இந்த நாளிலிருந்து சீக்கிரமாய் நிறைவேற போகிறது. இனி தாமதியாது, இனி தாமதியாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு துதி ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க, வாயை திறங்க, எக்கால சத்தத்தை தெரியப்படுத்துங்க. தேவன் பூரிப்பாகட்டும், தேவன் சந்தோஷப்படட்டும், அவர் இறங்கட்டும் உங்கள் மேல, அவருடைய மகிமை இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்கட்டும், கட்டுகள் அறுந்து சாம்பலாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதத்தால் குடும்பம் நிரப்பப்படட்டும். God is great. Hallelujah. தேவன் பெரியவர். ஆமென். ஆண்டவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவர் மாத்திரமே பெரியவர், அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி தாமதியாது. கலக வீட்டாரே, கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆவில நிரம்பினாங்க, எதுவும் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு இல்ல. கர்த்தர் உங்கள் மேல் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள் மேல் வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். யாரு இருதயத்தை திறக்கிறீங்களோ அந்த இருதயத்துல வந்து பதியும். யாரு இருதயத்துல அந்த வார்த்தை இறங்குதோ அங்க கிரியை இன்னைக்கு நடக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு அல்லையா, இன்னைக்கு தொடங்க. நெருப்பு போட்டவுடனே புகையும் அல்லது எரியும். நெருப்புக்கே அவ்வளவு வல்லமை இருக்குமெனால் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கன்சியூம் ஃபயர். சாதாரண அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற அக்கினி, எரித்து சாம்பலாக்குகிற அக்கினி,
அந்த அக்கினிக்கு முன்னால எந்த அக்கினி நிற்க முடியாது. இந்த வார்த்தை தாமதியாது, நான் நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே இதோ இஸ்ரவேல் வம்சத்தார், இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். இந்த கலகம் பிடிச்சது உட்கார்ந்து எல்லா சபையிலுமே இருக்கும். சரியா முடிச்சது சகுனி மாதிரி உட்கார்ந்துருக்கும் நடு சபையில. சகுனி நடு வீட்டில் உட்காந்து, உங்க வீட்டில் இருக்கும் அந்த சகுனி எல்லாம். என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் பைபிள் பைபிள் வேலையை போய் பாரிய ஜெபம் ஜெபம் ஜெபம். நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போன பத்தாத எப்ப எத்தனை குடியிருப்பேன். சகுனி இதெல்லாம் யாரு? தட் இஸ் கால்டு சகுனி. சாத்தானோட மோசமானது இதெல்லாம். சாத்தான் இயேசுநாமத்தை சொன்னா ஓடி போடும். அந்த சகுனி ஓடாது, உங்க கூடவே படுத்து கிடக்கும், உங்க தட்டில் சாப்பிடும், உங்களை மிரட்டிக்கிட்டு சாப்பிடும். இந்த சகுனி இயேசு நாமத்தை சொன்னா பேய் ஓடும். அந்த சகுனி சொல்லுங்க. ஓ, சகுனியை பார்த்தது இல்லையா? அதான் அப்படி முழிக்கிறீங்களா? ஓஹோ, யாருன்னு சொல்லட்டுமா? சொன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க, வேண்டாம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாத பாண்டையெல்லாம் யாரு தான்? ஆலயத்துக்கு வராத பாண்டையெல்லாம் யாரு தான்? ஜெபத்துக்கு இடையாறு இருக்கிற பாண்டையெல்லாம் யாரு தான்? சகுனி. சகுனி இது சொல்ல என்ன பார்த்து நிறைவேறது வல்லம் வல்லம் வருது. 34 வருஷம் அந்த ஆள் அந்த ஸ்டேஜில் வல்லமை இதோ இறங்குது பாரு, அதோ இறங்குது பாரு, இதோ அக்கினி இதை தான் சொல்லிட்டு எங்கேயாவது இறங்கியிருக்கா? இப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த தீர்க்கதரிசி சொன்னப்போ சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும். ரொம்ப நாள் ஆகும்ப்பா, அதுக்கே போய் பேசிட்டு இருக்கிற. தூரமா இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். தூரமா இருக்கிற காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. கர்த்தர் சீக்கிரம் இந்த வார்த்தை நிறைவேற்ற போறார். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு உள்ளத்துல ஒருவேளை சோர்வு இருக்கலாம். எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டோம், எத்தனையோ வார்த்தை வந்து போச்சு, ஒரு மாற்றமும் இல்லையே அப்படின்னு உங்க இருதயத்தில் ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டாகி இருக்கலாம். ஆனால் உங்க கேள்விக்கு பதில் சொல்லுகிறார், என் வார்த்தை தாமதிப்பதில்லை, நிறைவேறும் என்று என் மக்களிடத்தில் போய் சொல்லு. வார்த்தை நிறைவேற போகுது, வார்த்தை நிறைவேற போகுது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நல் வார்த்தை நிறைவேற போகிறது. நீங்கள் இதுவரை கேட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. இன்று காலை வீட்டில் எதை படித்து வந்தீர்களோ அந்த ஆசீர்வாதமான வார்த்தை நிறைவேற போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேற போகிறது. தேவன் அதை நிறைவேற்ற போகிறார். இனி அது தாமதிக்காது, தாமதிக்காது. Hereafter the word of God will not delay. தாமதிக்காது. நீங்க சீக்கிரம் ஆமென் சொன்னா நடக்கும், லேட்டா ஆமென் சொன்னா இன்னும் 10 வருஷம் தாண்டி தான் போயிட்டு இருக்கிறது. நடக்குமா நடக்காதா? வாசனை நிறைவேறுமா நிறைவேறாதா? நிறைவேறதா? கட்டாயம் நிறைவேறும். அதுல மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. இந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். அதை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால எவனுமே நிற்க முடியாது, யாராலையும் நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா அந்த வார்த்தை தேவன் தான். வார்த்தை தான் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை தேவனா இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனா இருக்கு. முடிஞ்சு போச்சு. God is word, word is God. முடிஞ்சு போச்சு. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அதை யாரும் பிரிக்க முடியாது, மாற்ற முடியாது. தேவன் வேறு, வார்த்தை வேறு இல்லை. Both are one. இரண்டு ஒன்றே. இரண்டு ஒன்றை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. God is word, word is God. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால இந்த வார்த்தை இன்றையிலிருந்து சீக்கிரமாய் இந்த சபைக்கு நிறைவேற போகிறது. இந்த வார்த்தை யார் யாரெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இனி தீவிரமாய் நடக்க போகிறது. இனி என் வார்த்தை தாமதியாது. இது நீண்ட காலத்து தீர்க்க தரிசனம், ரொம்ப காலத்துக்கு பிறகு நடக்க போகுதுன்னு சொல்றா. இல்ல, நான் சீக்கிரம் நிறைவேற பண்ணுவேன்னு போய் சொல்லு. என்னுடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு ஒரு இடையில ஒரு மோசமான தேசத்தினுடைய பேர் வருது. பாவம் நிறைந்த, விக்கிரகம் நிறைந்த, அநியாயம் நிறைந்த ஒரு பொல்லாத தேசம், கொடூரமான ஒரு தேசம், விக்கிரக ஆராதனை நடக்கிற ஒரு தேசம்.
அந்த தேசத்தின் பேரை சொல்றாரு. பாபிலோனில 70 வருஷம் நிறைவேறின பின்பு, அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு பாபிலோனில 70 வருஷம் அடிமைத்தனம். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியமித்தது 70 வருஷம் பாபிலோனில அடிமை வாழ்க்கை. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு 5 ஆண்டு அடிமை வாழ்க்கையோ, 10 ஆண்டோ, 15 ஆண்டோ, 20 ஆண்டோ, 21 ஆண்டோ, எத்தனை ஆண்டுகளோ, எத்தனை மாதம் எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை ஏன் வெளிப்படுகிறது என்றால், அந்த நாள் நிறைவேறும் பொழுது தேவன் அங்கே இருந்து அந்த ஜனங்களை விடுவிக்கிறார். ஆக இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், வியாதி வியாதி, வறுமை, கடன் கடன், மனிதனுடைய போராட்டம், இன்னொரு பக்கம் பிசாசுடைய போராட்டம், இப்படியெல்லாம் வாழ்ந்த உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காலம் நிறைவேறுகிறது. பாபிலோன் அடிமைத்தனம் முடிவடைகிறது. பாபிலோனின் அடிமைத்தனம் முடிவடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதான் சொல்றார். After 70 years are completed at Babylon. 70 வருடத்திற்கு பிறகு, பாபிலோனுடைய அடிமைத்தனத்திற்கு பிறகு உன்னை நான் கொண்டு வருவேன். கொண்டு வந்துட்டு I will visit you, நான் உன்னை சந்திப்பேன். 70 வருடம் நிறைவேறின பிறகு இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, கவனிங்க. அன்றைக்கு அவங்களுக்கு 70 வருஷம், உங்களுக்கு 70 வருஷம் அல்ல, ஏதோ சில ஆண்டுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டு இன்னைக்கு முடியுதுன்னு சொல்லி நீங்க விசுவாசிங்களே. எனக்கு நியமிக்கப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆண்டு இன்னைக்கு முடியுதுன்னு சொல்லி விசுவாசிங்களே. நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அல்லவா? விசுவாசிகளோட எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறது. ஓ, அவங்க 70 வருஷம், எனக்கு 20 வருஷமா இல்ல, 10 வருஷமா இல்ல அப்படி நினைக்காதீங்க. நான் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மணி நேரம் என் அடிமைத்தனம் முடிகிறது, என் அடிமைத்தனம் முடிகிறது. தேவன் என்னை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் என்னை சந்திக்க போகிறார். ஆண்டவர் சொன்னார், 70 வருஷத்துக்கு பிறகு உங்களை நான் கொண்டு வருவேன். I will visit you, நான் உங்களை சந்திப்பேன். நம்ம கேட்டுட்டு இருக்கோம், Lord, when will you visit me? When will you told me? When will you talk with me? When will you touch with me? When will you heal me? என்றைக்கு என்னை சுகமாக்குவீர்? எப்பொழுது என்னோடு பேசுவீர்? எப்பொழுது என்னை சந்திப்பீர்? When will you come meet me? When will you talk with me? When will you heal me? எப்பொழுது என்னை சுகமாக்குவீர்? என்றைக்கு? என்றைக்கு? எப்பொழுது? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க இன்றைக்கு, இன்றைக்கு நான் உன்னை சுகமாக்க போகிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த பாபிலோன்ல இருக்க அந்த இஸ்ரவேலருக்கு 70 வருஷம் முடிந்த பிறகு அவங்களை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து சொல்றாரு, உங்களுக்கு வந்த பிறகு நான் உங்களை சந்திப்பேன். I will visit you, நான் உங்களை சந்திப்பேன். சந்தித்து நான் என்ன செய்வேன்? உங்களை விடத்துக்கு திரும்பி வரபடி my good word toward you, நான் என்னுடைய வார்த்தையை உங்கள் மேல் நிறைவேற்றுவேன். இன்னைக்கு அடிமைத்தனம் முடியுதுன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ, உங்க மேல இன்றைக்கு பிரசங்கிக்கிற வார்த்தை, இதற்கு முன்பு கேட்ட வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு தேவன் நிறைவேற்ற போகிறார். இன்றைக்கு எனக்கு அடிமைத்தனம் முடிகிறது. வசனம் வந்தா அடிமைத்தனம் முடியதானே செய்யணும். நெருப்பு விழுந்துட்டு எரியதானே செய்யும், குண்டு விழுந்துட்டு வெடிக்கதானே செய்யும். அது எப்படி எரியாம இருக்கும்? அது எப்படி வெடிக்காம இருக்கும்? அன்றைக்கு அவங்க 70 வருடங்கள் எனக்கு அவ்வளவு அல்ல. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மணி நேரம் தேவனுடைய வார்த்தை என் மேல் நிறைவேற போகிறது. அப்படி உள்ள நீங்க எழுந்து நின்று எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என் மேல் நிறைவேற போகிறது. வாய்களை திறந்து எழுந்து நின்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயை திறங்க, வாயை திறங்க, கண்களை மூடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இன்றைக்கு இந்த வார்த்தை என் மேல நிறைவேற போகிறது. இன்றைக்கு என் மேல நிறைவேற போகிறது. இன்றைக்கு, நாளைக்கு அல்ல, இப்பொழுது, இப்பொழுது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்க சத்தத்தை உயர்த்துங்க, ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, இப்பொழுது, 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 right now, இப்பொழுது, இப்பொழுது. நாளைக்கு அல்ல, not tomorrow. Hallelujah, right now you will heal you. ஸ்தோத்திரம், you will heal. Amen. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, நாளைக்கு அல்லையா,
அடிமைத்தனம் இன்றைக்கு இப்பொழுது என்னை விட்டு நீங்குகிறது, கர்த்தருடைய வார்த்தை என் மேல் நிறைவேறப் போகிறது என்று எத்தனை பேர் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் நம்முடைய வார்த்தை இறங்கட்டும், அவர்கள் மேல் இப்பொழுது இறங்கட்டும், அவர்கள் மேல் இந்த வார்த்தை அப்படியே இறங்கட்டும், அப்படியே இறங்கட்டும், நெருப்பா இறங்கட்டும், அக்னியா இறங்கட்டும், பட்சிக்கிற அக்னியா இறங்கட்டும், நிறைவேறட்டும், நோயை பட்சிக்கட்டும், பிசாசின் கிரிகளை பட்சிக்கட்டும், வறுமையை பட்சிக்கட்டும், எல்லா கட்டுகளையும் பட்சிக்கட்டும், பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மரண கட்டுகள், வில்லிசூனியத்தின் கட்டுகளை பட்சித்து போடட்டும், பட்சித்து போடட்டும். நாளைக்கு அல்ல, இப்பொழுது, இப்பொழுது, right now, right now, right now, இப்பொழுது. ஆமென், ஹalleluya. உட்காரும். கர்த்தர் நல்லவன். இன்னையிலிருந்து தேவனை சந்திக்க போறார், உங்க வீட்டுக்கு வர போகிறார், வந்து உங்களோட பேச போகிறார், உங்களை அவர் தொட போகிறார். எப்போ வருவீர், எப்பொழுது தொடுவீர், எப்பொழுது சுகத்தை தருவீர், எப்பொழுது என் கூட பேசுவீர். ஆண்டவரே, when will you talk with me? ஏங்கி கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவரே பதில் வருகிறது. இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க போகிறேன், இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க போகிறேன். I will visit you. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இன்றைக்கு சந்திக்க போகிறேன். கர்த்தருக்கு நாளைக்கு அல்ல, விசுவாசித்து போங்க. அவருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி நிற்கும். இத்தனை நாள் நீங்க வீட்டுக்குள் நுழைந்த பொழுது எதை அனுபவித்தீர்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்குள் நீங்கள் போகிற பொழுது இந்த நிமிஷத்திலிருந்து 24 மணி நேரம் முடிவதற்குள்ளாக ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள், ஒரு தேவனுடைய உன்னதமான மகிமையை காணப்போகிறீர்கள். ஹalleluya. அவர் அற்புதம் செய்கிற தேவன். He is a miracle God, miracle Lord. ஸ்தோத்திரம். ஹalleluya. சாதாரண தேவன் அல்ல, சாதாரண தேவன் அல்ல, ஆல்மைட்டி காட். சாதாரண தேவன் அல்ல, He is a almighty God. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். உங்கள் மேல் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. முடிவை கவனிப்போம். யார் யாரெல்லாம் வசனெல்லாம் நினைக்காம எத்தனை கஷ்டங்களை, 2 கஷ்டங்களையோ 3 கஷ்டங்களையோ 4 கஷ்டங்களையோ, சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் தூக்கி அதில் போட்டுருங்க. 10 வருடங்களாக 15 வருடங்களாக 5 ஆண்டுகளாக தொடர்ந்து எத்தனை கஷ்டத்தை தொடர்ச்சியா விடாபிடியா அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம் எழுந்து நில்லுங்கள். இந்த வார்த்தை நிறைவேற போகிறது. தொடர்ந்து ஒரே கஷ்டம் 20 ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்ட பிறகு 1-2 வருஷத்துக்கு பிறகுப்பா படாத பாடுகளை பட்டு வரு தேவனே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த 11வது வசனம் எனக்கு தான்யா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. 15 ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. 10 ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. உங்கள் மேல் நான் வைத்திருக்கிற நினைவு தீமைக்கானவை அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவை, தீமைக்கு அல்ல. ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் நம்புகிறேன் அப்பா. தன வருஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, நான் மருந்து மாத்திர துணையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், மற்றவங்களுடைய உதவியோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னால உதவி செய்ய முடியல, என்னால தனித்து வாழ முடியல, நிற்க முடியல. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்ல. 10, 15, 20 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக, 5 ஆண்டுகளாக, கடந்த 2 வருடங்களாக படாத பாடுகள் அப்பா. இந்த கஷ்டத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் நம்புறேன் ஐயா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. எதை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? எது வரும் என்று இரவு பகல் அழுது அழுது புலம்புகிறீர்களே, எத்தனை இரவுகள் பட்டினியாக கிடந்திருப்பீர்கள். சாப்பிட உங்கள் இருதயம் மறுத்து இருக்குமே. ஐயோ, என்னால சாப்பிட முடியல. இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த நெருக்கம், இந்த போராட்டம், இந்த மனிதனுடைய வார்த்தைகள், ஐயோ, என் பசி மறத்து போனது. எத்தனை நாட்கள் சகோதரி சகோதரனை, எத்தனை நாட்கள், எத்தனை நாட்கள் தூக்கம் இல்லாத நாட்கள், இழந்து போன நாட்கள். ஐயா, ஒரு நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் ஐயா. எனக்கு ஒரு நல்ல பதில் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். இது நாள் வரை எனக்கு வல்லப்பா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கண்ணீரோட கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. அப்பா, இது நாள் வரை எனக்கு இல்லையா,
நம்முடைய வசனத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன்பா. இன்றைக்கு 31ஆம் தேதி, இந்த மாதத்தினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த ஆராதனையில நம்முடைய சத்திய வார்த்தை பிறந்து வருகிறது. அந்த வார்த்தை நான் நம்புகிறேன். எனக்காக தான் நீர் பேசுகிறீர். உடைய ஊழியக்காரனை கொண்டு எனக்காக தான் பேசுகிறீர். இது எனக்கு நிறைவேற போகிறது. இது எனக்கு நிறைவேற போகிறது. நான் நம்புகிறேன். நான் இந்த வார்த்தையை நம்புகிறேன். எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள் தூக்கம் இல்லாமல், சாப்பிடாமல், உபவாசங்களை நான் புலம்பி இருக்கிறேன். எனக்கு மாறுதல் இல்லை அப்பா. எனக்கு மாற்றம் வரவில்லை, மாற்றம் வரவில்லை. ஆண்டவரே, சந்திப்பேன்னு சொன்னீரே, எப்பொழுது எப்பொழுது? when will you meet me? when will you talk me? தேவனே, எப்பொழுது பேச போகிறீர்? எப்பொழுது என்னை சந்திக்க போகிறீர்? நான் வார்த்தையை நம்பி இப்பொழுது புலம்பி நிற்கிறேன். உடைய வார்த்தையை நான் நம்புறேன்ப்பா. இயேசுவே, உடைய வார்த்தையை நான் நம்புறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. இந்த வசனத்தை நம்புறேன்ப்பா. இந்த வசனத்தை நம்புறேன் ஐயா. நான் யாரை நம்புவேன்? நான் யாரை நம்ப போறேன்? யாரை நம்ப போறேன்? ஐயா, இந்த 11வது வசனம் எனக்கு நிறைவேறட்ட ஐயா. இந்த 11வது வசனத்தை எனக்கு நிறைவேற்றுங்கப்பா. இயேசுவே, எத்தனை பேர் இப்பொழுது கண்ணீர் விட்டு கதறுகிறார்களோ, எத்தனை கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாய் பெருக்காய் ஓடுகிறதோ, அத்தனை பேருக்கு இந்த 11வது வசனம் இப்பொழுது நிறைவேறட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக ஐயா, நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாகப்பா. ஆமென். உட்காரும். ஆண்டவரை பல தடவை கேட்டுட்டு இருக்கோம். என்னை எப்பொழுது தொடுவீர்? என்னை எப்பொழுது சந்திப்பீர்? என்னோடு எப்பொழுது பேசுவீர்? பேச மாட்டீரா? என்னை தொட மாட்டீரா? எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரா? எனக்கு வேற வழி இல்லையாப்பா. சாவதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு வழி எனக்கு இந்த உலகத்தில் உண்டுன்னா, நான் சாகிறது தான் வழி. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். உண்மை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு 11வது வசனம், எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீ இத்தனை வருஷம் பட்ட கஷ்டங்கள் அவர் இருதயத்தில் நீ நினைக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இருதயத்தில் நினைச்சு என்ன செய்ய போறாராம்? ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறாராம். இன்னொரு வழியை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்க போகிறாராம். அந்த கட்டுகள் இன்னைக்கு உடைய போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கட்டுகள் அறுபட போகிறது. இந்த கட்டுகள் மேல ஒரு உன்னதமான நெருப்பு இறங்க போகிறது. ஒரு பட்சிக்கிற அக்கினிதல இறங்க போகிறது. ஒரு பட்சிக்கிற அக்கினிதல இறங்க போகிறது. காரணம், தேவன் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். God has remembered. Hallelujah. God has remembered. Amen. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தாமதிக்காது. அதை இன்னைக்கு உறுதிப்படுத்துறாரு பாருங்க. என் வார்த்தை தாமதிக்காது, இனி தாமதியாது, நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் நம்மை நினைச்சிருக்கிறார். நான் சொல்றாரு பாருங்க, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. பல பேர் நினைப்பாங்க, இவனை எப்படி கவிழ்க்கலாம், அழிக்கலாம், இவனை எப்படி பிடுங்கலாம், வாங்கிட்டு இப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்க மேல நினைவு வச்சிருக்கிறாரு, சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு நினைவு. ஆமென். இன்றையிலிருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த 3 காரியத்தை யோபு வாசித்திருக்கிறோம், எசேக்கியா வாசித்திருக்கிறோம், எரேமியா வாசித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3லையுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் உறுதிப்படுத்துகிறார், வலியுறுத்தி சொல்லுகிறார். உறுதிப்படுத்துகிறார் என்பதை விட வலியுறுத்தி சொல்லுகிறார். மறுபடியும் நான் என் வார்த்தையை உங்க மேல நிறைவேற்றுவேன், நான் உங்களை சந்திப்பேங்கிறார். மனுஷன் சொல்லிட்டு மாறி போலாம், வரன்னு சொன்னீங்களே, இவ்வளவு மணி நேரம் வெயிட் பண்ண காணுமேன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொன்னதுதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில வீசின சூறாவளி காற்றுக்கு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஆராதனையில அவர் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு. அவர் கட்டளையிட போகிறாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த சூறாவளி நிற்க போகிறது.
அந்த சுனாமி அப்படியே அந்த இடத்துல நிற்க போகிறது. சுற்றி சுற்றி வளைந்து கொண்டு உங்களை முன்னேற விடாமல் அடித்த அந்த சூறாவளி காற்று இன்றைக்கு அந்த இடத்துல அப்படியே நிற்க போகிறது சிலையாக. அவர் சொல்லும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சார்ந்து போகாமல் முன் செல்லுமே, பிசாசி சோதனை பெருகிட்டாலும் சார்ந்து போகாமல் முன் செல்லுமே. உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறுது, உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறுது. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என்னிலுமே இந்த வாழ்விலே இயேசு போதுமே. நல்ல கையை தட்டி இயேசு போதுன்னு சொல்லுங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இயேசு போதுன்னு சொல்லுங்க. எனக்கு இயேசு போதுன்னு சொல்லுங்க. இயேசு போதுன்னு சொல்லுங்க. இயேசு போதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை போதுன்னு சொல்லுங்க. நீர் எனக்கு போதுன்னு சொல்லுங்க. நீர் போதும்பா, உம்மை விட எனக்கு என்ன சிறந்தது, நீர் எனக்கு போதும், உம்முடைய கிருபை போதும் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா ஆமென். அடிக்கடி அறிக்கை எடுங்க. நீர் போதும். உங்களை யார் மனிதர் கைவிடும் பொழுது, மனிதர் உங்களை காட்டி கொடுக்கும் பொழுது, மனிதர் உங்களை அவமானப்படுத்தும் பொழுது, உங்களை விட்டு விலகி போகும் பொழுது, உங்களை உதாசீனப்படுத்தி கேவலப்படுத்தி நாய்க்கு கீழாக பேசி மதிக்கும் பொழுது நீங்க சொல்லுங்க, என் இயேசு எனக்கு போதுமானவர், எங்க அப்பா எனக்கு போதுமானவர், என் தகப்பன் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை போல தெய்வம் இல்லை, இவரை போல யாரும் இல்லை. நம்ம இயேசுவை போல தெய்வம் இல்லை, ஆமென். இவரை போல யாரும் இல்லை. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் பெரியவரே, மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் பெரியவரே, அன்பு பெரியது, கிருபை பெரியது, இரக்கம் பெரியதுங்க. இயேசு சுவாமிக்கு இணை யாருங்க? அன்பு பெரியது, கிருபை பெரியது, இரக்கம் இயேசு ராஜனுக்கு இணை யாருங்க? இயேசுவை போல தெய்வம் இல்லை, இவரை போல யாரும் இல்லை. இயேசுவை போல தெய்வம் இல்லை, இவரை போல யாரும் இல்லை. அளவற்ற அன்பாலே அழைக்கின்ற தெய்வத்தை அதிகாலை தேடிடுவாங்க, நீங்க அதிகாலை தேடிடுவாங்க. எண்ணற்ற நன்மைகள் எல்லோருக்கும் செய்திட்ட இயேசுவை பாடிடுவாங்க, நீங்க இயேசுவை பாடிடுவாங்க. கண்ணீரை துடைச்சாரு, நம்ம கவலையை தீர்த்தாரு, கொண்டாடும் உள்ளங்களில் இயேசு குடியிருக்க வருவாரு. இயேசுவை போல தெய்வம் இல்லை, இவரை இயேசுவை போல தெய்வம் இல்லை, இவரை போல யாரும் இல்லை. ஆமென். சொல்லுங்க, உம்மை போல எனக்கு வேற யாருப்பா உண்டு, நீர் எனக்கு போதுமானவர், உம்முடைய கிருபை போதும், உம்மை போல ஒருவரும் இல்லை. ஆமென். பாட்டோட விட்டுறாதீங்க.
வாழ்க்கையில சொல்லி பழகுங்க, நடைமுறைப்படுத்துங்க இந்த வார்த்தையை. நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். ஆமென். நீர் ஒருவர் எனக்கு போதுமானவர். கர்த்தர் ஒருத்தர் கூட இருந்தா போதும், உலகத்தை ஜெயிக்கலாம். நாம உலகமே கூட இருந்தாலும் சரி, அவர் இல்லாம உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் அடுத்த வசனம் 12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். கூடி வருவது குறை சொல்வதற்காக அல்ல, கூடி வருவது கதை பேசுவதற்காக அல்ல, கூடி வருவது உறங்குவதற்காக அல்ல, கூடி வருவது வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல. ஆலயத்திலே கூடி வருவது அவரை தொழுகை செய்வதற்காக, அவரை வணங்குவதற்காக, அவரை போற்றி புகழுவதற்காக, அவரை உயர்த்துவதற்காக, துதித்து துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் நாம் கூடி வர வேண்டும். கூடி வந்து குறை பேசுறதுக்கு இல்லை. இங்க என்ன குறை இருக்கு, அங்க என்ன குறை இருக்கு, அது இல்லை. அவரை தொழுது கொள்ள, அவரை உயர்த்துங்க, நிறைய சோத்திரம் சொல்லுங்க. உம்மை போல யாரும் இல்லப்பா, நீ எல்லாம் படைத்தவர் ஐயா, பூமியை படைத்தவர், வானத்தை படைத்தவர், என்னை படைத்தவர். அல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு உண்டாயிருக்கிற எல்லாம் நீர் தந்தது, நீர் தந்தது, நீர் கொடுத்தது, உம்முடைய கரத்தில் எனக்கு வந்தது. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் all are everything given by you, given by Jesus, only one. வேற யாரும் கிடையாது. No one man, எந்த மனுஷனும் கிடையாது. Everything all are given by you. உம்மிடத்தில் எனக்கு வந்தது, இந்த உடை நீர் தந்தது, இந்த வேதம் நீர் தந்தது, உயிர் நீர் தந்தது, எனக்கு உண்டாயிருக்கிற அனைத்தும் நீர் தந்தது, எல்லாம் நீர் கொடுத்தது எனக்கு. உங்களுடைய கருத்தில் வந்தது. எந்த மனுஷனை முன்னால வைக்காதீங்க, எந்த தர்மையும் முன்னால வைக்காதீங்க, எந்த மருந்து மாத்திரை முன்னால வைக்காதீங்க. நீங்கள் முன்னால போக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு நபர் இயேசு மட்டுமே. அவரை மட்டும் முன்னால வைங்க, வேற யாரையும் முன்னால வைக்காதீங்க. அவரை உயர்த்திக்கிட்டே இருங்க, புகழ்ந்துகிட்டே இருங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகிமை எவனுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். என்னுடைய துதியை நான் யாருக்கும் கொடுப்பதில்லை. I will not give my glory to another. I will not give my praises to another. அதற்கு நான் மட்டும் தான் பாத்திரவான். அந்த துதியின் மகிமை வேற யார் கொடுத்தா அவர் கோபமாயிடும், வாழ்க்கை குட்டிச்சவரா போயிடும். எல்லாம் கர்த்தர் தந்தது. ஆமென். நாளைக்கு உயிரோடு இருப்பதோட கிருபை. சொல்லுங்க, என் ஜீவன் தப்பி இருப்பது கிருபை, நானும் என் பிள்ளைகள் உயிரோடு இருப்பது கிருபை. எல்லாம் அவர் தந்தது. திறமையை முன் வைக்காதீங்க, திறமை புஷ்வானமா போயிடும். மனுஷன் முன் வைக்க அந்த உறவை கட் பண்ணி விட்டுருவாரு. பேய முன்னால வைக்காதீங்க, கொழுந்துட்டு எரிஞ்சிடுவாரு. அந்த மகிமையை அவருக்கு மட்டும் கொடுங்க. அதனால சொல்ல, மகிமை எவனுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கொடுப்பதில்லை. என்னுடைய குளோரி அதை எவருக்கும் கொடுப்பதில்லை. ஆமென். அவர் செய்தனா அவர் தான் செஞ்சார், அவர் தான் கொடுத்தார், அவர் தான் பார்த்தார், அவர் தான் எடுத்தார். பஞ்ச பரதேசிய ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிச்சைக்காரனோட கேவலம் இருந்த இவனை அழைத்தது அவர், இவனுக்கு தந்தது எல்லாவற்றையும் அவர். அவர் வேற யாரையும் சொல்லாதீங்க, அவரே தந்தார். வாசிக்கலாம். என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆங்கில வேதாகமத்தில் I will listen to you அப்படின்றது. நான் உங்களை கவனிப்பேன். நீ என்ன விண்ணப்பம் பண்ணி கவனிப்பேன். லிசன். அங்க ஹியர்ட் அப்படின்னு இல்லை. ஆங்கில வேதாகமத்தில் லிசன், I will listen to you. நான் உன்னை கவனிப்பேன், நீ என்ன விண்ணப்பம் பண்றேன்னு. ஆண்டவர் பாராமல் போற நினைக்காதீங்க, அவர் பார்த்து கொண்டது. Lord has been every time looking, seeing to everybody. பார்த்துக்கிட்டு இருக்கார், கவனிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. விண்ணப்பம் பண்ணும்போது விண்ணப்பம் பண்ணுங்க, தொழுகை செய்யும்போது அவர் துதிங்க, பாடும்போது நல்லா பாடுங்க, முழங்கால் நல்லா முழங்கால் படிடுங்க. அவர் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கேயோ பார்க்கிறார் இருக்காதீங்க, உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதான் சொல்றாரு, I will listen to you. நான் உன்னை கவனிக்கிறேன்ப்பா, நான் உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன். எப்படி விண்ணப்பம் பண்ற? கண்ணீரோ பண்றியா, உள்ள உடஞ்சி பண்றியா, தேமி தேமி அழுவுறியா, இருந்து நிக்கிறவனுக்கு அழுவுறியா, புலம்புறியா, ஐயோ முடியலன்னு கதறியா, நீ எப்படி விண்ணப்பம் பண்ற? I will listen to you. கவனிக்கிறேன் உன்னை, உன்னுடைய ஜெபத்தை நான் கவனிக்கிறேன்ப்பா. கேட்கிறேன்னு சொல்லல, லிசன் யூ, லிசன் யூ. நான் உன்னை கவனிக்கிறேன், நான் உன்னை கவனிக்கிறேன். ஆனால் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். காரணம் என்னவென்றால், தேவன் நிறைவேற்றுகிறவர். பெரிய காரியத்தை அவர் நிறைவேற்ற போகிறார்.
சின்ன சின்ன காரியம் வரலன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க நினைப்பதை விட 100 மடங்கு அதிகமா கர்த்தர் உங்களை நிறைவேற பண்ண போகிறார். நீங்கள் கேட்ட அத்தனை வார்த்தைகளும் இந்த நாளில் இருந்து அது நிறைவேற போகிறது, நிறைவேற போகிறது. அல்லேலூயா, நிறைவேற போகிறது. வாக்கு கொடுத்துட்டு வாக்கு மாறுகிற தெய்வம் அல்ல, அது நிறைவேறும் வரை அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நான்காவதாக ஏசாயா 42:8-9 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். நான் கர்த்தர், இது என் நாமம். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும், என் மகிமை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆமென். பாத்தீங்களா, என் மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நான் தான். என்ன சொல்லு, நீ இன்னொரு ஆளை சொல்லி நான் கோபப்படுவேன். என் துதியை ஒருத்தனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். மகிமையும் துதியும் அது எனக்கே உரியது. என்னை மகிமைப்படுத்து, என்னை உயர்த்து, மகிமை எனக்கு கொண்டு வா, என்னை உயர்த்தி பேசு. அண்ணன் கொடுத்தாரு, தம்பி கொடுத்தாரு, அவரு கொடுத்தாரு, இவ்வளவு சொல்லாத. அந்த நபரெல்லாம் கொடுக்க வச்சது நான் தான். உனக்கு கொடுக்க சொன்னவனு சொல்லாம கொடுத்தவனு போய் சொல்றிய. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த வேலையை கொடுக்க வச்சது அவரு. வேலை கொடுத்தவனு சொல்லாதீங்க, கொடுக்க வச்சவரை சொல்லுங்க. ஆமென். ஆமா, கல்லை பார்க்காதீங்க, கல் எரிகிறவரை பாருங்க. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்னார், அது கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. நம்ம அவங்க தந்தாங்க, இவங்க தந்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க சொல்ல தேவனுடைய கோபம் நம்ம மேல இருக்கும். ஒருவேளை ஒரு மனுஷன் சாப்பாடு போட்ட உடனே அந்த மனுஷன் சாப்பாடு அந்த மனுஷன் கொடுத்தான்னு சொல்லாதீங்க, கர்த்தர் அந்த மனிதனை கொடுக்க வைத்தார். ஒரு வஸ்திரம் கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்தான்னு சொல்லாதீங்க, கர்த்தர் அவர்கள் வழியாக ஒரு வஸ்திரம் கொடுத்தார். அதுக்கு மூல காரணி யாரு? யார் காரணி? இன்னைக்கு வாகனத்தில் வரீங்க, இதுக்கு மூல காரணி யாரு? உங்களை உழைக்க முடியும், உங்க சரீரத்தில் பலவீனம் வராமல் காத்தது யாரு? ஏதோ ஒரு சின்ன பொருள் கிடைக்கல உங்களுக்கு கோபம் வைக்காதீங்க. மகிமையை அவருக்கு செலுத்துங்க, கனத்தை அவருக்கு செலுத்துங்க, துதியை அவருக்கு செலுத்துங்க. அவரை மட்டும் உயர்த்தி உயர்த்தி பேசுங்க. ஆமென். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நான் கர்த்தர், இது என் நாமம். இது என் நாமம். I am the Lord, that is my name. I am the Lord. நான் கர்த்தர், that is my name. இதனுடைய பெயர். வாசிக்கலாம். என் மகிமையை வேறொருவனுக்கும், என் மகிமையை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். I will not give my glory to another. I will not give my glory to another. I will not my praises to another. ஒருத்தனுக்கு என் துதி கொடுக்க மாட்டேன், ஒருத்தனுக்கு என் மகிமை கொடுக்க மாட்டேன். அது எனக்கே உரியது. எவ்வளவு உரிமை கொண்டாடுறார் பாருங்க. நான் யார் கொடுக்கல. I am the Lord, that is my name. நான் கர்த்தர், இதுதான் என்னுடைய பெயர். I will not give my glory to another. என்னுடைய துதியை கொடுக்க மாட்டேன், என்னுடைய மகிமை யாரும் கொடுக்க மாட்டேன். அது எனக்கே சொந்தமானது. It is mine. அது என்னுடையது, அது எனக்கு சொந்தமானது. It is mine. Glory is mine. Praises is mine. அதை எடுத்து நீங்க ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் போதே உங்களை விட்டு விலகிறாரு, தெருவில் விட்டுறாரு, தெருவில் விட்டுறாரு. எல்லா துதியையும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே போய் சேரட்டும். ஹல்லேலூயா. சத்துரு சேனை தொடர்ந்து சோகையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சோகையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் எரேமியா ஆவியை அளித்து, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் எரேமியா ஆவியை அளித்து, தீர நம்பிக்கை தைரியம் ஈந்தாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது. தீர நம்பிக்கை தைரியம் ஈந்தாரு, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பாடிக்கிட்டே இருக்கலாம் பழைய பாடல்கள், ஜீவனுள்ள பாடல்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் அல்ல, 1000 பேர் கத்தி கதறினாலும், 2000 பேர் உபவாசம் போட்டு 3 நாள் புசியாமல் குடியாமல் ஜெபித்தாலும் பதில் தருகிறவர் ஒருவர் மாத்திரமே. அந்த ஒருவரை உயர்த்துங்க. அவரை உயர்த்துகிறவர்களுக்கு குறைவில்லை, முடிஞ்சு போச்சு. அவரை உயர்த்தாதவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் குறைவுதான். உங்க வாழ்க்கையில முக்கியத்தை அவங்களுக்கு கொடுங்க. வாசிக்கலாம். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை எடுத்துங்க, அதுதான் நமக்கு பூர்வ நாள். நீங்கள் முதலாவது ஞானஸ்நானம் பெற்ற நாள் உங்களுக்கு பூர்வ நாள். இயேசுவை உள்ளத்தில் தெய்வமா ஏற்றுக்கொண்ட நாள் பூர்வ நாள். அந்த நாளில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. கர்த்தருக்கு சோதரன். அன்னை கேட்ட அந்த வாக்கு தத்தங்கள், அன்னை கேட்ட அந்த நன்மைகள், அன்னைக்கு பார்த்த நன்மைகள், எதெல்லாம் தீர்க்க தரிசனம் கேட்டீர்களோ இன்றையிலிருந்து இந்த சத்தத்தை கேட்டு இந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு நிறைவேறலாயின. நான் வசனத்தை மாற்றவில்லை, நிறைவேறலாயின. நிறைவேற போகுதுன்னு சொல்ல, நிறைவேறலாயின. ஆமென். வாசிக்கலாம். கடைசியாக யோபு 36:17. எலியூகு என்ற நண்பன் என்ன சொல்றான் யோபுக்கு ஆலோசனை? ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர், நியாயமும் நீதியும் உம்மை ஆதரிக்கும். ஒரு பக்கம் இந்த நண்பர்கள்லாம் அவர் ஒரு மாதிரி பேசினாலும் நிறைய சத்தியத்தை தேவன் அவர்கள் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்க போக வேண்டாம். ஆனா எலியூகு சொல்றாரு, யோபுவே, ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். நாம் குடியிருக்கிற பகுதியில், நாம் வசித்து கொண்டிருக்கிற பகுதிகளில், நம்முடைய உறவுகள் இருக்கிற பகுதிகளில், நம்முடைய விசுவாச மக்கள் குடியிருக்கிற பகுதிகளில் யார் யாரெல்லாம் ஆகாதவர்களோ, ஜனத்திற்கும் ஜாதிக்கும் சமுதாயத்திற்கும் எந்த மனிதனுக்கும் ஆகாதவனாய், துன்மார்க்கனாய், கொடூரனாய், அக்கிரமக்காரனாய், அக்கிரமக்காரிகளாய், அநியாயக்காரிகளாய், துரோகிகளாய், வஞ்சகர்களாய் யாரெல்லாம் அநியாயம் செய்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். இந்த வசனம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. வாய் பேச முடியாம ஊமையா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல, உங்க பகுதியில் இந்த நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஆகாதவன் மேல் வரும் நியாய தீர்ப்பை நீர் பார்ப்பீர். You will see. பார்ப்பீர். அது உம்மால் பார்க்க முடியும். எத்தனை பேரை எந்தெந்த இடத்துல நீ கொஞ்ச நபர், ஒரு குடும்பம், ஒரு ஆள் சொல்லி ஒதுக்கி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அநியாயமாய் உங்களை நெருக்கி உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, உடைய உயிரை வாங்கி கொண்டிருக்கிறார்களோ, அந்த நபர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. இதை எலிஹு சொல்லுகிறார். யோபுக்கு ஆகாதவன் மேல் ஒரு நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர், நியாயமும் நீதியும் ஆதரிக்கும். அவங்க போயிடுவாங்க, அந்த நியாய நீதி உன்னை ஆதரிக்கும்பா, உன்னை பாதுகாக்கும். ஆமீன் சொல்லுங்க. நியாய நீதி உன்னை ஆதரிக்கும். யோசுவா 21:43-45 வரை வாசித்து அப்படியே முடிச்சிருவோம். ஜெபிக்கப்போ கடந்து செல்வோம். நாம யோசுவா 21வது அதிகாரம் 43-45 வரை. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். என்ன தருவன்னு சொன்னார், அதெல்லாம் கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு என்ன தருவன்னு சொல்லிருக்காரு, அதெல்லாம் கொடுக்க போகிறாரு. ஆமென். அடுத்தது, கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. வசனத்தை கவனிங்க. கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். இப்பொழுது பிதாக்கள் இல்லை, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவதான் போயிட்டாங்களே, ஒரு வாக்கு மாறி இருக்கலாம், மாறல. அப்பங்காலத்துல கொடுத்த வாக்கு பிள்ளை காலத்துல நிறைவேற பண்ணுகிறாரு. ஆமென். வாசிக்கலாம். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. சத்துருக்கள் முன்னால நமக்கு நிற்பாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. நமக்கு முன்னால சத்துருக்கள் நிக்க முடியாதுதான் பைபிள் எழுதியிருக்கு. ஆனா நாம தேவனுக்கு சத்துருவா மாறிடக்கூடாது. நாம தேவனுக்கு சத்துருவா ஒன்னு சொல்றேன், விக்கிரக ஆராதனை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை மன்னிக்கவே மாட்டார். விபச்சாரத்தை மன்னிச்சாரியா, விக்கிரக ஆராதனை மன்னிக்கல.
விக்கிற ஆராதனை பக்கம் போனவன போட்டு தள்ளிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. விபச்சாரம் பண்ணவன மன்னிச்சு காப்பாத்தினார். எந்த காரியமா இருக்கட்டும், இவரை விட்டுட்டு வேற எங்க போய் நின்னாலும் சரி, தண்டனை பெருசுதான், சின்னது கிடையாது. பெரிய தண்டனை தான், சாதாரண தண்டனை வராது, கொடூரமான தண்டனை வரும். அடுத்தது மகிமையும் துதியையும் நீ அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அந்த டாக்டர் வச்சு, இந்த மருந்தால வச்சு, அவர் கெட்டிக்கார டாக்டருங்க, அவர் தொட்டாருங்க, அன்னைக்கு வியாதி போயிட்டுங்க. இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஒரு நல்ல டாக்டரை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார், ஒரு நல்ல வைத்தியரை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். ஒரு சிம்பிளான தமிழ் மருந்துல, மூலிகை மருந்துல அந்த வியாதி கர்த்தர் குணமாக்கினார். அல்லேலூயா. இது எல்லா மகிமையும் கனத்தையும் யாருக்கே சொல்ல வேண்டும்? யாருக்கு சொல்லணும்? அவருக்கே சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, நீங்களும் நானும் ஒழுங்கா இருக்கிறது உண்மைன்னு சொன்னா, இதுவரை, நேற்று காலை வரை, நேற்று இரவு வரை, அல்லது இன்று காலை வரை உங்களை யாரில் நெருக்கினாங்களோ, நெருக்க திட்டம் போட்டாங்களோ, அவங்கள பிடிச்சி அப்படியே பொசுக்குன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கறது மாதிரி உங்க கையில கொடுக்க போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க கையில ஒரு ஆட்டுக்குட்டியை போல கொடுக்க போகிறாரு. சிங்கம் போல சீர்னத, முதல போல வாய் திறந்தத, உங்களை சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டி அடிச்சத ஒரு ஆட்டுக்குட்டியை போல உங்க கையில பிடிச்சு ஒப்பு கொடுக்க போகிறாரு. நீங்க பிடிச்சது வாய் கழிக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில ஒப்பு கொடுக்க போகிறாரு. இதுவரை எதிர்க்க முடியல, உங்க கையில ஒரு ஆட்டுக்குட்டியை போல பிடிச்சு ஒப்பு கொடுக்க போறாரு. நோய் பெருசா தெரிஞ்சிச்சுல, அதையே பிடிச்சு உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறாரு. பேய்களை உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறாரு. பேய் பிடித்த மனிதர்களை உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறாரு. வசனம் மாறாது. ஆமென். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிற்று. ஆல் கம் டு பாஸ், ஆல் கம் டு பாஸ். எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. ஆல் கம் டு பாஸ், எல்லாம் நிறைவேறிற்று. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தமும் இந்த நிமிஷத்தில் இருந்து அது எல்லாம் நிறைவேற போகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த நிமிஷத்தில் இருந்து, இந்த நொடி பொழுதில் இருந்து, கேட்டுக்கொண்டிருந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த இந்த நிமிஷத்தில் இருந்து எல்லாம் ஒன்று தவற விடாமல் எத்தனை வாக்குத்தத்தங்களும் 2025 ஜனவரியில் இருந்து எத்தனை வாக்குத்தத்தங்களும் எல்லாம் நிறைவேற போகிறது. எழுந்து நிற்போம். நேரம் முடிந்தது. ஜெபிக்கலாம். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நிச்சயமா நிறைவேற்றுவார். The Lord will perform surely. நிச்சயமாய், நிச்சயமாய். மாறவே மாறாது, டிலே ஆகாது, லேட் ஆகாது, கால தாமதம் வராது. ஆண்டவர் சொன்னது அப்படி நடக்க போகுது. ஒரு மனுஷன் அல்ல, தேவன் சொன்ன வார்த்தை இது. இது தேவன் சொன்ன வார்த்தை, இது அப்படியே நடக்க போகுது. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா யோபு சொன்னது போல எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். வசனம் எல்லாம் நிறைவேற போகுது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரை எத்தனை வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் நிறைவேற போகிறது. இயேசுவின் நாமத்தினால நிறைவேற போகிறது. இயேசுவின் நாமத்தினால் நிறைவேற போகுது. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் கண்ணை மூடு. யாரும் கண்ணை திறக்க கூடாது. எல்லாரும் கண்ணை மூடு. எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லு. வாயை திறந்து எல்லாம் ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஐயா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாயை திறங்க. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற போகிறது. கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற போகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்க. எல்லாம் நிறைவேற போகிறது. நான் கர்த்தர், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. அது இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களில் நான் வார்த்தை சொல்லுவேன், அது நிறைவேறவும் பண்ணுவேன், நிறைவேறவும் பண்ணுவேன். மறுபடியும் மறுபடியும் தேவன் வலியுறுத்துகிறார். இனி தாமதியாது, இனி தாமதியாது, இனி தாமதியாது. நடக்க போகிறது. வார்த்தை நிறைவேற போகிறது. வசனம் நிறைவேற போகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, எத்தனை பேர் ஏங்குறீங்க? அப்பா எப்பொழுது என்னோட பேசுவீர்? எப்பொழுது என்னோட சந்திப்பீர்? எப்பொழுது என் வீட்டுக்குள்ள வருவீர்? எப்பொழுது என்னை தொடுவீர்? எப்பொழுது என்னை தொடுவீர்? எப்பொழுது எனக்கு சுகம் தருவீர்? எப்பொழுது
எப்பொழுது இந்த வரங்களை தருவீர், எப்பொழுது இந்த வல்லமையை தருவீர், எப்பொழுது இந்த அபிஷேகத்தை தருவீர் ஐயா, எப்பொழுது ஐயா, எப்பொழுது 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 தருவீர் இயேசுவே, என் தகப்பனே, எப்பொழுது என்னை தொடுவீர், எப்பொழுது என்னை சந்திப்பீர், எப்பொழுது என்னோடு பேசுவீர் இயேசுவே, எப்பொழுது எப்பொழுது எப்பொழுது. ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். என் தகப்பனே, எப்பொழுது வருவீர், எப்பொழுது என்னை தொடுவீர், எப்பொழுது என்னை சுகமாக்குவீர், எப்பொழுது என் வீட்டுக்குள்ளே வருவீர். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இப்பொழுதே நிறைவேற போகிறது, இப்பொழுதே நிறைவேற போகிறது. இன்றைக்கு இன்றைக்கு நாளைக்கு அல்ல, இன்றைக்கு இன்றைக்கு நாளைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, இன்றைக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல அந்த வல்லமை வெளிப்பட போகிறது, அந்த அபிஷேகம் வெளிப்பட போகிறது, அந்த கிருபை வெளிப்பட போகிறது, அந்த மகத்துவம் வெளிப்பட போகிறது. அந்த கட்டுகளை அறுக்கிற, கட்டுகளை உடைக்கிற, அந்த ஆர கிரியை அழிக்கிற அந்த தெய்வீக வல்லமை, அந்த அபிஷேகம் நாளைக்கு அல்ல, இப்பொழுது. இப்பொழுது விசுவாசிக்கிற உங்க மேல, உங்க வீட்டிற்குள், இப்பொழுது உங்கள் வீட்டிற்குள், உங்கள் எல்கைக்குள், இப்பொழுது 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 தேவ பிள்ளையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்கள் அபிஷேகத்தை. அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், எதிர் சக்திகளை பட்சிக்கிற அக்கினி அபிஷேகம் இப்பொழுது 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 இப்பொழுது. அந்த அம்மா அப்படிங்க, இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது, நாளைக்கு அல்ல, நாளைக்கு அல்ல, இப்பொழுது இப்பொழுது. தம்பி, தங்கச்சி, எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள். இன்றைக்கு உங்க அடிமைத்தனம் நீங்குகிற ஒரு நாள், அடிமைத்தனம் நீங்குகிற ஒரு நாள், அடிமைத்தனம் நீங்குகிற ஒரு நாள், அடிமைத்தனம் நீங்குகிற ஒரு நாள், அடிமைத்தனம் நீங்குகிற ஒரு நாள். நாளைக்கு அல்ல தம்பி, தம்பி நாளைக்கு அல்ல, தங்கச்சி நாளைக்கு அல்ல, அண்ணா நாளைக்கு அல்ல, இப்பொழுது 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 இப்பொழுது. அல்லேலூயா. அடிமைத்தனம் நீங்குகிற நாள் இது, உங்கள் அடிமைத்தனம் நீங்குகிற நாள் இது, உங்கள் அடிமைத்தனம் நீங்குகிற நாள் இது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 வருடம். அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு இந்த காலை வரைதான், இந்த காலை வரைதான். இப்பொழுது உங்கள் அடிமைத்தனம் மாறுகிறது, அடிமைத்தனம் மாறுகிறது, இப்பொழுது மாறுகிறது, இப்பொழுது மாறுகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், இதனுடைய நாமம். நான் சொன்னது நிறைவேறும். பூர்வத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறுகிறது. யோபுக்கு எலிகு சொல்லுகிறார், யோபு, ஆகாதம் என்பதில் ஒரு நியாய தீர்ப்பு நிறைவேற பார்ப்பீர். இதுவரை எதிராளி சத்துரு கொழுத்து வாழ்ந்துட்டான், அவன் மேல் வருகிற நியாய தீர்ப்பை நீர் காண்பீர், நீர் பார்ப்பீர், நீர் பார்க்க போகிறீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எதிராளி மேல், சத்துருவின் மேல், ஆகாதவன் மேல் ஒரு நியாய தீர்ப்பை நீர் பார்ப்பீர், நீர் பார்ப்பீர். அந்த அபிஷேகம் இறங்குகிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் இறங்குகிறது, அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆகாதவன் மேல் வருகிற நியாய தீர்ப்பு நிறைவேற போகிறது. நீர் பார்ப்பீர், நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்க இருந்து வந்திருக்கிறீர்களோ அங்கெல்லாம் இந்த நியாய தீர்ப்பை பார்க்க போகிறீர்கள், இந்த நியாய தீர்ப்பை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாதவன் ஒரு நியாய தீர்ப்பை நீர் பார்ப்பீர், நீர் பார்ப்பீர். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. அவருடைய வார்த்தை எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் நமக்கு தந்த எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. தேவன் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் இந்த மணி நேரத்திலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து எல்லாம் நிறைவேறிச்சு. எல்லாம் 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 ஒன்று விடாமல், ஒன்று விடாமல், ஒன்று விடாமல். தேவ பிள்ளையே, பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்று விடாமல் எல்லாம் எல்லாம் நிறைவேறிச்சு. All our performs, all our perform, all our perform. எல்லாம் ஒன்று விடாமல். எத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்தீங்களோ, இன்றைக்கு அது விடுதலையின் நாள். இது நமக்கு விடுதலையின் நாள், இது நமக்கு விடுதலையின் நாள். தேவன் நமக்கு தந்திருக்கிற விடுதலையின் நாள் இது. அடிமைத்தனத்தை நீக்குகிற நாள் இது. அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து நொறுக்கப்படுகிற நேரம் இது. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதி. ஆமென். முழங்கால் படியிட்டு கர்த்தரை பணிந்து கொள்ளும்.
கர்த்தர் நம்முடைய பணிந்து கொள்ளுதலை, நம்முடைய தொழுகையை அங்கீகரித்தார். அப்பாவுக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் பெரியவர், தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா கணமும் துதியும் மகிமை இயேசுவுக்கு, எல்லா கணமும் துதியும் மகிமையும் இயேசுவுக்கு. ஆமென். ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோடு பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த செயல்வன் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.